ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி சுத்தமாக இருக்காது. பிகாஸ் இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செஞ்சேன். அப்புறம் என்னோடய நெய்பர் ஃப்ரெண்டோட சிஸ்டரோட சேர்ந்து செஞ்சுருந்தேன். ஸோ இதில் வந்து நிறையா மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ எனக்கு பொறுத்தவரை இது ரொம்ப மெமரபுளாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வீடியோ குவாலிட்டி ரொம்ப டவுனாக இருக்கும். அதனால் சாரி. என்னென்னா, என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து மீட் பண்ணியிருந்தோம். மீட் பண்ணும்போது சரி ஓகே, ஏதாவது மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹேண்ட் பிரிண்ட் வச்சு அதில் எதாவது ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம பக்கத்தில் வச்சு அப்படியே ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படி மாற்றி மாற்றி வச்சதுனால சரி இது ப்ராப்பராக வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் சரி ஓகே, இது பாட்டுக்கு ஆகிட்டோம், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நாங்கள் அப்படியே ஃபன் பண்ண போயிட்டோம். அந்த ஃபன் பண்ணிவிட்டு பேசிவிட்டு என்ஜாய் பண்ணதில் வந்து இப்படி ஒன்று செஞ்சோன்றதே மறந்தாச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டுக்கு அதாவது அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அப்படியே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தேன். இது செய்யும் போது அதான் நான் சொன்னேன்ல, எங்கள் நெய்பரோட சிஸ்டர், என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் அவங்க வந்திருந்தாங்க. அக்கா நானும் எதாவது கிராஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏதோ செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்குள்ளே நானும் சரி இது கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருந்தேன் அந்த ஹேண்ட் பிரிண்ட் எல்லாமே. அவங்க வந்து அக்கா நான் செய்கிறதும் நீங்கள் வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொன்னாங்க. சரி ஓகேடா, காமிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொன்னேன் நானும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்று ஒன்றா இப்போ அவங்க கட் பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் க்ளூ பண்ணி அவங்க வந்து ஒரு க்யூட்டான நோட் புக் தான் செஞ்சிட்ருந்தாங்க. அவங்க செய்கிற கேப்பில் நானும் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கே ஒரே பேப்பராக இருந்ததா, சரி கையோடு க்ளீன் பண்ணிடலாம், அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வீடியோலேயே பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரிண்ட்லாம் வச்சு பார்த்துட்ருந்தேன். எப்படி வச்சா அழகாக இருக்கும், எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துட்ருந்தேன். அதுக்குள்ளே அவங்களும் வந்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போது ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகே, இவங்க எப்போ ஸ்கெட்ச் பண்ணி முடிப்பாங்க, எப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எஸ், அவங்க வந்து ஃபைனலாக வந்து முடிச்சுட்டு அக்கா நான் உங்களுக்கு இதில் என் பேர் எழுதி தரேன், பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து தனுஸ்ரீ அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அவங்க நேம் வந்து தனுஸ்ரீ எழுதி கொடுத்தாங்க. இதை கிராஃப்ட் செஞ்சது இந்த அழகான பாப்பா தான். ஸோ எஸ், என்னை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும் போது எப்பொழுதுமே இப்படி தான் இருப்பேன். ஏதாவது ஒரு ஸ்டைல் போட்டுட்டு ஆல்வேஸ் கொண்டு தான். சரி, நான் என்னையும் வீடியோ எடுத்துகிட்ருக்க கேப்பில் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அவங்க எடுத்த பொருளை அப்படியே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பாப்பாவா, நான் எதுவுமே சொல்லலை, எடுத்து வைடா அப்படின்லாம் அவங்களே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு ஹாப்பியாக இருந்தது. ஸோ எஸ், அதுக்கப்புறம் சரி செய்யலாமா அப்படின்னு கேட்கும். சரிக்கா அப்படின்னாங்க. நான் இதில் கம் போட்டு தரேன்க்கா அப்படின்னாங்க. சரி ஓகே போட்டு தாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க கம் போட்டு கொடுத்தாங்க. நான் அப்படியே ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்தேன். எனக்கு வந்து இது ரொம்பவே மெமரபிள் தான், ரியலாக சொல்லணுன்னா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் பார்க்க. ஓ வாவ் அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் ஒட்டுற கேப்லாம் அவங்க எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் கழித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டுலாம் வந்ததுக்கப்புறம் சரி நம்ம முடிச்சிடலாம், இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், எவ்வளோ நேரம் இதுலேயே உட்காந்துட்ருக்கிறது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணலான்னு உட்காந்தாச்சு. 3 பேர் சொன்னேன்ல, அதில் வந்து இஸ்ரான்னு ஒருத்தவங்க, அவள் வந்து முஸ்லீமு, அதனால் அவளுக்கு வந்து ஹிஜாப் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீமதி வந்து கேர்வ்லி ஹேர் வச்சுருப்பா, சென்டரில் இருக்கிறது ஸ்ரீமதி. ஸோ அவளுக்கு கேர்வ்லி ஹேர் போட்டிருந்தேன். நான் தான் அந்த ப்ளூ கலர் கை வச்சேன்னா, அதனால் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் மாதிரி வரைஞ்சிட்டேன். எங்களை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் வரைஞ்சிருப்பேன். ஸோ எஸ், எனக்கு இந்த அவுட்புட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.